இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் பராமரிப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்மை படைத்த கடவுள் நாம் ஒவ்வொருவரும் முன்னேறுவதற்கு தேவையான வாய்ப்பை அன்றாடம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வாய்ப்புகளை கண்டறிந்து நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதை விடுத்து நமது கதவின் அருகே அதிர்ஷ்டம் வந்து தட்டும், அப்போது நாம் கதவை திறக்கலாம் என காத்து கொண்டிருந்தால் நாம் முன்னேறுவதற்கான வாய்ப்பை இழந்து விடுவோம் என்பதுதான் உண்மை. உலக மொழிகளில் அதிர்ஷ்டம் என்ற சொல் தோன்றி எத்தனையோ பேரின் வாழ்க்கையை அர்த்தமற்றதாக்கிவிட்டது. நம்மை வளப்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் வாசற்படியில் வந்து நிற்கும் என்று வாயை பிளந்து கொண்டிருந்தால் வயதுதான் ஏறும். வாய்ப்புகள் வரவில்லையே என கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மை தகுதியாக்கிக் கொண்டால் போதும். பல சமயங்களில் நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நினைத்து வருந்துகிறோம். உலகில் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் தகுதியோடு பிறப்பதில்லை. தாங்கள் வளரும் போது தகுதியை உருவாக்கிக் கொள்கிறார்கள். பட்டப்படிப்பு பற்றாக்குறையா? கவலையை விடுவோம். நமக்கு நாமே கட்டடமில்லா கல்லூரி. நமது கண்களும் அறிவும் தான் நமது ஆசிரியர்கள். நமக்கு நாமே மாணவர்கள் என்பதை நம் மனதில் பதிய வைப்போம். நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நமக்கென ஒரு தகுதியை ஏற்படுத்திக் கொள்வோம். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்போம். வாழ தகுதி வாய்ந்தவன் மூழ்கிச் சாவதை நான் ஒருபோதும் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை என்கிறார் ஜேம்ஸ் கார்ஃபீல்ட். அடுத்தவரிடம் அடிமையாக வேலை செய்யும் போது தவறிழைத்து விடுவோமோ என்று பயந்து காலடிகளை எடுத்து வைக்கும் ஒருவருக்கு தோல்வி படுகுழியை கொடுக்கும். சொந்த காலில் நிற்பவர்கள் ஆழ்ந்து ஆராய்ந்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான பாதையாய் அமையும். உலகமானது அதனுடைய வேலையாட்களிடம் களிமண் போன்று இருக்கவில்லை, அது இரும்பு போல இருக்கிறது. அதன் மீது விடாது ஓங்கி அடித்து மக்கள் தங்களுக்கோர் இடத்தை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என்கிறார் எமர்சன். எனவே கண்ணை மூடிக்கொண்டு கை கட்டி நின்றிருந்த போதும் விழி திறந்து நமது வீரச் செயல்களுக்காகத்தான் விடியல் காத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுவோம். யார் தன்னை அதிகமாக நம்புகிறார்களோ அவர்களே அதிகமான வெற்றியை குவிக்கிறார்கள். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், நடுக்கடலிலும் நடக்க முடியும். எனவே நம்பிக்கையோடு எழுந்து நின்று போராடுவோம். தேயார்த்தே சார்த்தேன் எனும் இயேசு சபை குரு அறிவியலிலும் இறையியலிலும் தேர்ந்த அறிஞர். படைப்பிற்கான இறைவனின் திட்டம் ஒரு நாள் நிறைவேறும். உலகம் யாவும் அமைதியில் அன்பில் ஒன்றுபடும் என்ற கருத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். ஒரு நாள் ஒரு மனிதர் அவரை பார்த்து, இந்த உலகமே அணுகுண்டுகளால் அழிந்து சாம்பலாகி போய்விட்டால் நீங்கள் சொல்கிறீர்களே, அது எப்படி நிறைவேறும் என்று கேட்டார். அதற்கு தெய்யார்த், அணுகுண்டுகளால் நம் உலகை அழித்து விட்டால் இவ்வுலகிற்கான கடவுளின் கனவு நிறைவேறுவது தாமதப்படலாம், பல்லாயிரம் ஆண்டுகள் தாமதப்படலாம். ஆனால் இயேசுவின் உறுதிமொழி ஒரு நாள் உண்மையாகும். இப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்புவதால் இது நிகழப்போவதில்லை. இப்படித்தான் நடக்கும் என்று கடவுள் உறுதியளித்திருப்பதால் தன் உறுதிமொழியை நிறைவேற்றும் ஆற்றல் கடவுளுக்கு உண்டு என்பதனை அவர் காட்டிய நிகழ்ச்சிதான் இயேசுவின் உயிர்ப்பு என்று சொன்னாராம். எனவே நாமும் இயேசுவின் மீதும் நம்மீதும் நம்பிக்கை வைப்போம். அதுவே நம் வாழ்வை வளமாக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் இயேசுவின் மீதும் நம்மீதும் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது
எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா? நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா? முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே
எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆவேன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் உம்மீது நான் பற்றுடையவன். உம்மடியானை காத்தருளும். நீரே என் கடவுள். உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம்முதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமில்லர். செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரிது. ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர். இறைவா, செருக்குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இரங்கும். அடியானுக்கு ஆற்றலை தாரும். அடியாளின் மகனை காப்பாற்றும். நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதை கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய
சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 முதல் 26 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 87. இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தாம் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்குச் சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்லர். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை என் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வழியும் உண்மையும் வாழ்வுமாகிய ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு நமது பணிகளை தொடர்ந்திடவும் அவரின் படிப்பினைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்த
விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 28 புனித பேதுரு சானல். பிரான்ஸ் நாட்டிலுள்ள பெல்லி மறைமாவட்டத்தில் வாழ்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 1803 ஜூலை 12 பிறந்தார் பேதுரு சானல். ஏழ்மையின் காரணமாக ஆடுகளையும் மாடுகளையும் மேய்க்கும் பணியினைச் செய்த சானல் வனாந்தரத்தில் முழந்தால் படியிட்டு ஆண்டவரிடம் ஜெபித்தார். தன் பங்கு தந்தை டிராம்பியரின் உதவியுடன் கல்வி பயின்ற பேதுரு சானல் குருவாக ஆர்வம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1827 குருவாக அருட்பொழிவு பெற்றார். மறைமாவட்ட குருவாக 4 ஆண்டுகள் இறைபணிகள் செய்த அருட்தந்தை பேதுரு சானல் கிபி 1831 புதிதாக தொடங்கப்பட்ட மாரிஸ்ட் தந்தையர்களின் மரியன்னை சபையில் சேர்ந்து மறைபணியாற்றினார். கிபி 1836 பசிபிக் பகுதியிலுள்ள நியூ ஹெப்ரிடஸ் எனும் இடத்திற்கு இறைபணியாற்றச் சென்ற இவர் அப்பகுதி மக்களின் மொழியினை கற்றுக்கொண்டு ஆண்டவரை அறிவித்தார். அருட்தந்தை பேதுருவின் போதனைகளை செவிமடுத்த மக்கள் மனம் திரும்புவதைக் கண்ட அப்பகுதி அரசன் நிலுக்கி அருட்தந்தையினை கைது செய்து சிறையில் அடைத்தார். அரசன் நிலுக்கியினால் கடும் சித்திரவதைக்கு உட்பட்ட அருட்தந்தை பேதுரு கிபி 1841 ஏப்ரல் 28 தடியால் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஆண்டவர் இயேசுவை அறிவித்து அவரது பணிகளைச் செய்த அருட்தந்தை பேதுரு சானலை கிபி 1954 ஜூன் 12 திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் புனிதராக உயர்த்தினார். புனித பேதுரு சானல் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நம்மை வழிநடத்தி பாதுகாக்கின்ற இறைவனுக்கு நன்றி கூறி ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் பணிபுரியும் இடத்தில் பணி செய்யும் நபர்களின் குடும்பத்தாருக்காக ஜெபமாலை ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளின் அற்புதமான பராமரிப்பை எண்ணி பார்ப்போம். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அவர் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. இந்த மாபெரும் செயலுக்காக ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே
மாதா தொலைக்காட்சிக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு உருவான ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காக நன்றி சொல்கிறோம். எத்தனையோ குடும்பங்களிலே இந்த தொலைக்காட்சி உமது பிரசன்னத்தை, உமது சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நீர் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த மாதா தொலைக்காட்சியை இன்னும் ஆசீர்வதியும். இன்னும் அநேக மக்களை இது சென்றடைய நீரே எங்களுக்கு வழித்துணையாக மாறும். இன்னும் அநேக மக்கள் இதற்காக உழைக்க, இதற்காக பங்களிப்பு செய்ய, இதனை தாங்கிக் கொள்ள நீரே எங்களுக்கு ஆற்றலாய் வாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அநேக மக்களுக்கு உமது அன்பின் செய்தியை, சமாதானத்தின் செய்தியை, உமது உண்மையின் செய்தியை, உமது மன்னிக்கின்ற செய்தியை, உமது பராமரிப்பின் செய்தியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுத்து இதனை இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவின் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா